Good morning, sir. Morning. மார்னிங் செஷன்ல என்ன கத்துக்கிட்டீங்களோ அதை டக்குன்னு சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம மார்னிங் செஷன்ல திருப்பூர்ல இருந்து வான்மதி மேடம் வந்திருக்காங்க. வெல்கம் மேடம், வெல்கம். மார்னிங். வெல்கம் டு த ஒண்டர்ஃபுல் வேர்ல்ட் ஆஃப் வெஸ்டீஜ். வெல்கம் டு த மார்னிங் செஷன். வெல்கம். சரி ஃப்ரெண்ட்ஸ், மற்றவங்க நீங்க உங்க மைக் ஆன் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் சொல்லலாம். சார் குட் மார்னிங். அப்புசாமி சேலம். சொல்லுங்க சார். சார் பிரவீன் சார் சொன்னதுக்கு இந்த 7 ஸ்டெப்ஸ் நாம் அதை முதல்ல லேர்ன் பண்ணிக்கணும், கற்றுக்கணும். 7 ஸ்டெப்ஸ் முழுசா நம்ம தினசரி டெய்லியும் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கீங்க. டெய்லியும் நீங்கள் ஒவ்வொரு முறையும் எங்ககிட்ட சொல்லிக்கிட்டு தான் இருக்கீங்க. அது தரவா டீட்டெயில்ஸாக நான் கற்றுக்கிட்டு கீழே அப்ளை பண்ணணும். நான் கற்றுக்கிட்டா மட்டும் இல்லை, கீழே இருக்கவங்களுக்கு சொல்லி கொடுத்தா டீம் சக்ஸஸ் அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கிட்டேங்க. இதெல்லாம் புரிஞ்சிருக்கேன், இருந்தாலும் இன்னும் நிறையா கற்றுக்கணுங்கிறத எனக்கு ஆர்வம் இருக்குது. அதான் தினம் கற்றுக்கிட்டே இருக்குங்க. இந்த 7 ஸ்டெப்ஸை நாம் தீர்வாக கற்றுக்கணுங்கிறத எனக்கு உறுதியாக இருக்குது சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். குட் மார்னிங் சார். ஜெகதீசன் வாணியம்பாடி. குட் மார்னிங் சார். சொல்லுங்கள் சார். சார் இன்னைக்கு விஐபி ட்ரைனிங் ரொம்ப எக்ஸலண்டாக சார். அந்த 7 ஸ்டெப் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாமே பெரிய லெவலில் வளர முடியுன்றது கன்ஃபார்மாக புரிஞ்சிச்சு சார். கண்டிப்பாக நாங்களும் ஒரு சில தவறுகள் பண்ணியிருக்கலாம், அது என்னன்ற அனலைஸ் பண்ணி நாங்கள் கரெக்ட் பண்ணிக்கிறோம் சார். இந்த நேரத்துக்கு இந்த மாதிரி விஐபி ட்ரைனிங் கொடுத்து ரொம்ப தேங்க்யூ சார். புதுசாக தேவகுமார் வாணியம்பாடி சொல்லி வந்திருக்காரு சார், நேற்று தான் ஜாயின் பண்ணாரு. வெல்கம் பண்ணுறேன் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ தேவகுமார் சார். குட் மார்னிங். வெல்கம். Welcome to morning session. Welcome to the wonderful world of Vestige. Welcome to Team Victory. Welcome. குட் மார்னிங் சார். திருப்பூர்ல இருந்து கே பழனிவேல் பேசுறேன். பேசுங்க சார். சார் சூப்பரா இருந்தது. நீங்க கொடுத்த காலையில ஒரு எனர்ஜி பூஸ்ட் மாதிரி, LRG 9 மாதிரி சூப்பரா ஒரு தெளிவா இருந்ததுங்க. ஆனா வந்து இந்த சார் சொன்ன மாதிரி வந்துங்க, பார்ட் டைமாவோ ஃபுல் டைமாவோ இல்லை நம்ம டைம் கிடைக்கும் போது அந்த மாதிரி பண்ணா அந்த வெஸ்டீஜில் வந்து வெற்றியாளராக மாற முடியாது. முழுசா வந்து கவனத்தை செலுத்தி முழுசா வந்து நம்ம கரெக்டான முறையில பயன்படுத்தணும்னா வெற்றியாளராக மாறலாம். இந்த பிராஞ்சு கோல்டு இந்த மாதிரி பெரிய லெவலில் நம்ம அச்சீவ் பண்றதுக்குண்டான வாய்ப்பு நிறைய இருக்கு. வெஸ்டீஜில் வந்து சாதிச்சா நம்ம வாழ்க்கையில பிறந்த மனிதனம் பிறந்ததுக்கு உண்டான அடையாளத்தை இதுல நிலநாட்டுக்கு உண்டாய விஷயங்கள் நிறைய இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுட்டு சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. சார் குட் மார்னிங் சார். பாண்டியன் வாணியம்பாடி சார். சொல்லுங்க சார். சார் இன்னைக்கு பிரவீன் சார் சொன்ன இதுல வந்து ரொம்ப சிறப்பா இருந்த விஷயம் என்னன்னாக்கா, சொன்ன விஷயங்கள் எல்லாமே மெயின்ல பதிஞ்சு சார். ஆனா நான் நினைச்சது என்னன்னாக்கா, நம்ம முழு சந்திரமுகியா மாறினா மட்டும்தான் சார் வெஸ்டேஜ் நம்ம சிறப்பா பண்ண முடியும். நானும் ஜெகதீஷ் சார் தான் ஃபீல்டுக்கு வந்திருக்கேன் சார். ஃபீல்டு தான் பேசின்னு இருக்கோம் கஸ்டமர் கிட்ட. இது முழு நேரமும் முழு கவனமும் முழு சிந்தனையோட நம்ம செஞ்சா மட்டும்தான் சார் இதில் நம்ம சக்சஸ் பண்ண முடியும். ஒரே ஒரு நாள் தவறுனா கூட நம்ம அப்படியே நம்ம வேகம் குறைஞ்சிருது சார். வேகம் குறைஞ்சு, வருமானம் குறைஞ்சு, வசதியிலேருந்து வாழ்க்கை குறைஞ்சு, எல்லாமே குறைஞ்சு போகுது சார். தினசரி நீங்க சொன்ன மாதிரி தினசரி பயணம் பண்ணா மட்டும்தான் இதனுடைய சக்சஸ் நமக்கு புரியுது சார். இன்னும் ரொம்ப மனசு பிடிச்சி சார். தேங்க்யூ ரூபன் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் மேடம். சார் சொன்னது வந்து 7 சிஸ்டம் வந்து ஃபாலோ பண்ணோம். அதுலேயும் நான் சில தவறுகள் வந்து எப்படின்னா, சிஸ்டம் ஃபாலோ பண்ணாமல் நம்ம டீம்லேயும் கொஞ்சம் இதனால கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் சர்க்கிள் ஆச்சு. சார் சொன்ன மாதிரி இதுக்கு மேலே கரெக்டாக அதை கரெக்ட் பண்ணிக்கிறேன் சார். கரெக்ட் பண்ணி இதுக்கு மேலே நானும் ஃபாலோ பண்ணி எல்லாமே கரெக்டாக கொண்டு போகணுன்றது. இது என்னென்னா, இப்போ வந்து நம்ம சிஸ்டமாக செய்யறதும் ஒரு பக்கம் இருந்தாலும்
நம்ம பார்ட் டைமா செய்யறது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம வந்து எங்க பார்த்தாலும் பேசணும், யாரை பார்த்தாலும் பேசணும், யாருக்கு என்ன குறையோ அதை பத்தி நம்ம வெஸ்டேஜில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது தான் இதுல சக்சஸ் வந்து கொண்டு வர முடியும் சார். அதை வந்து ரொம்ப புரிஞ்சுக்கணும் சார். அதை நான் ஃபாலோ பண்ணின்னு தான் இருக்கிறேன். யார் வராங்க வரல அதை நான் பார்க்கறது இல்ல. நம்ம செய்யறோமா கரெக்டா, ஒரு நாளைக்குன்னா ஒரு இது நம்ம செஞ்சே ஆகணுன்றதுனால அந்த ஃபாலோஅப் வந்து நான் கரெக்டா பண்ணும்போது எல்லாம் நம்ம டீம்லும் அது மாதிரி பண்ண வைக்கணும், எல்லாரும் பண்ணணும்ட்டு நான் சொல்றேன் சார். Okay, great. Thank you. Thank you. தேங்க்யூ சார். வெரி குட் மார்னிங் சார். Very good morning. சொல்லுங்க ராஜேந்திரன் சார். அந்த ஃபாலோவர் சிஸ்டம் அப்படின்றது பாத்தீங்கன்னா அந்த 7 ஸ்டெப்பு வந்து யார் வந்து தாரக மந்திரமா எடுக்கிறாங்க அவங்க எல்லாமே அதை தொட்டு கட்டத்துக்கு போவாங்க. ஏன்னா யார் ஒருத்தர் வந்து எல்லா ப்ராடக்ட்டும் வந்து நம்ம கன்சியூம் பண்ணணும். ஸோ கன்சியூம் பண்ணனாதான் அதனுடைய பெருத்துக்கு வந்து நமக்கு தெரியும், மற்றவங்க கிட்ட வந்து சொல்றது உண்டான விஷயம் நமக்கு கிடைக்கும். ஸோ ப்ராடக்டே நம்ம யூஸ் பண்ணாம யாருக்கும் ஷேர் பண்ண முடியாது. அது போக வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து லிஸ்ட் மேக் பண்ண சொல்றாங்க இல்லையா, அந்த லிஸ்ட் கம்பல்சரி வந்து பாத்தீங்கன்னா, ஏன்னா சில பேர் இவங்கள்ட்ட பேசுவாங்க பேச முடியும் அப்படின்ற வந்து கவனம் இருக்கு மாத்தாலே. ஆனா வந்து நம்ம எழுதினா மட்டும்தான் அவங்கள்ட்ட போய் பேசணும் அப்படின்ற கவனம் இருக்கு. அதாவது கட்டாயமா வந்து பாத்தீங்கன்னா ப்ராஸ்பெக்ட் லிஸ்ட் டே பை டே வந்து பாத்தீங்கன்னா நம்ம இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்கணும். ப்ராஸ்பெக்ட் அதுக்குன்னு தனி நோட்டு போட்டு எழுதி வச்சிருக்கணும். அப்பதான் நமக்கு வந்து அந்த ப்ராஸ்பெக்ட் பார்க்கும்போது சரி இவங்கள்ட்ட பேசலாம், நம்ம இது மிஸ் பண்ணிட்டல அப்படின்ற ஒரு அந்த இடத்துல வந்து நமக்கு ஞாபகம். அதே மாதிரி இன்விடேஷன் அப்படின்றது பாத்தீங்கன்னா எப்படி இருக்கீங்க அவங்க ஃபேமிலியோட ஷேர் பண்ணிட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு ஏன்னா எந்த டைமிங்ல அவங்க இன்வைட் பண்ணலாம் அப்படின்ற விஷயம் நமக்கு கிடைக்கும். அதுமாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஹோம் மீட்டிங்ன்றது பாத்தீங்கன்னா அவங்கள்ட்ட போயிட்டு 10 பேர் உட்காந்து பேசிட்டு ஒரு ஃப்ரீ டாக் பண்ணிட்டு அவங்க ஃபேமிலி சுச்சுவேஷன் ஃபேமிலியோட ஹிஸ்ட்ரிஸ் எல்லாமே கம்ப்ளீட்டா கிடைக்கும் போதுதான் அவங்க என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படின்ற நம்ம வந்து கலந்தாய்வு பண்ணும் போது அவங்க என்ன ப்ராடக்ட் கொடுக்க முடியும் அப்படின்றது நமக்கு. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் அவங்கள வந்து கன்சியூம் பண்ண வச்சுட்டு அது பிறகு வந்து அவங்க சர்க்கிள்ல இருந்து ஒரு 10 பேர் 5 பேர் உட்கார வைக்கும்போது ஹோம் மீட்டிங் வந்து பெரிய லெவல்ல நமக்கு வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்கும். அதே மாதிரி வந்து டீம் ஒர்க் அப்படின்றது ஸோ அந்த ஹோம் மீட்டிங்ல தான் நமக்கு டீம் ஒர்க் பெருசாக கொண்டு போக முடியும். டீமா இருந்தால் மட்டும் தான் அடுத்த லெவலுக்கு நம்ம போக முடியும். இதுதான் ஃபாலோயிங் தி சிஸ்டம் அப்படின்ட்டு சொல்றாங்க. ஸோ அந்த 7 ஸ்டெப்பும் வந்து நமக்கு உண்மையிலேயே வந்து ஒரு தாரகம் என்றது தான். நன்றி. உங்க சிக்னல் கொஞ்சம் விட்டு விட்டு கேக்குது. ஓகே கொஞ்சம் இப்ப கேக்குதா சார் கரெக்டா? பேசுங்க. கேக்குதுங்களா? கேக்குது. ஹலோ. ஓகே ஓகே சார். நான் இது கிளவுடா இருக்கிறதுனால வந்து நான் வெளிலதான் இருக்கிறேன். நான் இருந்தாலும் சிக்னல். ஓகே ஓகே. 7 தாரக மந்திரன்றது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு மந்திரா சார். 7 மந்திராவா நம்ம டெய்லி நம்ம உச்சரிச்சுட்டு கரெக்டான வழியில அதை நம்ம பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கணும். ஸோ அப்பதான் வந்து இந்த 7 மந்திரம் நமக்கு பழிக்கும். ஸோ இது வந்து 7 மந்திரம் அப்படின்றது கன்சியூம் அப்படின்றது நம்ம எல்லாமே எல்லா ப்ராடக்ட்டையும் யூஸ் பண்ணணும். அதனுடைய நன்மைகளை தெரிஞ்சா மட்டும்தான் அந்த இடத்துல வந்து போகும்போது யாருக்கிட்ட ஒரு ஃப்ரீ டாக் பண்ணும்போது இவங்களுக்கு என்ன கொடுக்கலாம், இவங்களுக்கு என்ன செய்யலாம் அப்படின்றது நமக்கு ஒரு சந்தேகமா இருக்கு. நான் அன்எக்ஸ்பெக்டடா ஒருத்தர் ஃப்ரெண்டை போய் பார்க்க போனேன். அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ராடக்ட் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் அவரை ஃபோர்ஸ் பண்ணிட்டே இருக்கிறேன். ஆனா வந்து அவர் ப்ராடக்ட் வந்து ஒரு 6 மாசமா எடுக்கல. ஆனா அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா சுகர் இருந்ததுனால வந்து ஒரு கை ஒரு கால் விழுந்துட்டு வச்சு வாய் வந்து ஒரு பக்கமா ஏற்றிட்டு பேச முடியல. அப்ப நான் நேற்று அங்க போயிட்டு அவர் போய் பார்த்தேன். ஏன் சார் நான் ப்ராடக்ட் எல்லாம் எடுத்துட்டு நீங்க இடையிலே எடுக்கல அப்படின்னா எனக்கு வீட்டுல வந்து இதான் பணம் விட செய்யக்கூடாதுன்னு சொல்லி என்னை கட்டாயப்பட்டு இருக்காங்க. அதனால நான் ப்ராடக்ட் யூஸ் பண்ணி நல்லாதான் இருந்துச்சு. திருப்பி அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் ஃபிளக்ஸ் ஆகி நீங்க கட்டாயமா எடுங்க, நீங்க மத்தவங்க பத்தி பார்க்காதீங்க, உங்க உயிரே முதல்ல நீங்க நேசிங்க ஏன்னா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பார்த்து பேசிட்டு வந்திருக்கிறேன். நான் திருப்பி ஒரு 2 days ப்ராடக்ட் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்கிறேன். அப்போ ஒருத்தர் போய் பார்க்க போறோம் அப்படின்னா அவருக்கு என்ன டிவைஸ் இருக்குன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு என்ன ப்ராடக்ட் அவருக்கு ப்ரொமோட் பண்ணலாம் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சா மட்டும்தான் அவங்களுக்கு மற்றவங்களுக்கு சொல்ல முடியும். அதனால வந்து இந்த 7 தாரக மந்திரமும் ஒரு விஷயத்தை நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் சார் அடுத்த நாளைக்கு போக முடியும். ஸோ நன்றி சார். ஓகே சார், கிரேட். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஃப்ரெண்ட்ஸ், மற்றவங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணலாம். இந்த தவறுகளை பண்ணியிருந்தா அதுலேருந்து நான் இப்போ
வெளியே வந்திருந்தா அதை சொல்லலாம். இன்னைக்கு எல்லாருக்குமே நீங்க கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஃபீட்பேக்கும் இன்னொருத்தருக்கு நீங்க கொடுக்கக்கூடிய பாடம், இன்னொருத்தருக்கு ஒரு எனர்ஜி. ஏன்னா அந்த தவறுகளை பண்ணாம இருக்கிறதுக்கு அவங்களுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய ஒரு ஊட்டச்சத்து. அதனால இன்னொருத்தருக்கு சப்போர்ட் பண்றதுக்காக நீங்க உங்களுடைய ஃபீட்பேக்கை தைரியமா கொடுங்க. குட் மார்னிங் வெங்கடேஷ் சார். இன்னைக்கு வந்து சூப்பரா கொடுத்தீங்க சார். கரெக்டா தேவைப்படும் போது கரெக்டா கொடுத்தீங்க சார். நன்றி சார். யாரெல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ணா அவங்களாம் எக்ஸசைஸ் பண்ணிடுறாங்க சார். யாரெல்லாம் வந்து அதெல்லாம் ஃபாலோ பண்ணி அவங்க யாருமே சக்சஸ் பண்ண சொன்னாங்க. பார்த்த வரைக்கும் மேக்சிமம் இந்த பிசினஸ் என்ன சொல்ற ஃபர்ஸ்ட் வந்தோடனே நாம வந்து ஃபர்ஸ்ட் நாம வாங்கணும், நாம யூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நாம யூஸ் பண்ணாம மத்தவங்க நம்ம சொன்னாரு. அது எப்படி கரெக்டா ஃபாலோ பண்ணணும், 7 ஸ்டெப்ல கரெக்டா இது பண்ணணும் சார். இன்னொன்னு பாத்தீங்கன்னா வந்து நம்ம 4 பேரே பார்த்துட்டு 4 பேர் உள்ள பிசினஸ் உள்ள வந்துட்டாங்க. 5வது ஆளு பார்த்தா நெகட்டிவ் பேசிட்டான்னு சொல்லிட்டு நம்ம வந்து அப்ப நம்ம வந்து சோர்ந்து போக கூடாது அப்படின்னு சார் சொன்னாரு. அது பார்க்கணும். 500 பேரை பார்த்து 500 பேர் வரலையா, 501 ஆளு பார்க்கணும். அப்ப தொடர்ந்து அந்த யாரெல்லாம் ஃபாலோ பண்றாங்களோ அந்த அவங்க எல்லாம் வந்து சக்சஸ் பண்ணிக்கலாம் சார். அதுக்கு இந்த பிசினஸ் பொறுத்த வரைக்கும் வந்து அதுக்குலாம் பாத்தீங்கன்னா வந்து எங்க போன நெகட்டிவ் வந்ததான் ஒரு லீடரே உருவாக முடியும். அதுல வந்து அதெல்லாம் வந்து எங்க நெகட்டிவ் தாட் வருதோ அது ஃபுல்லா வந்து அப்பெல்லாம் ஃபாலோ பண்ணணும். வந்து சோர்ந்து போகாம ஃபேஸ் பண்ணி அடுத்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி யாரெல்லாம் வந்தாலும் அவங்களாம் லீடரா உருவாக்கிறாங்க சார். அதே போல இந்த பிசினஸ் வாய்ப்பு நமக்கு யாரு கொடுத்தாலும் அவங்க பிசினஸ் இருக்காங்களோ இல்லையோ, நம்மள யாரை ஹேட் பண்றாங்களோ அவங்கள ஒரு லீடராவோ ஒரு டீச்சராவோ ஏத்துக்குன்னு அவங்க சொல்றதே வந்து நம்ம கிட்ட ஃபாலோ பண்ணா சக்சஸ் ஆயிடலாம் சார். ஓகே, கிரேட், தேங்க் யூ சார். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். அப்போ நம்ம இந்த 7 ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணோம்னா கன்சியூம், ஷேர், ப்ராஸ்பெக்ட் லிஸ்ட், இன்விடேஷன், ஹோம் மீட்டிங்கு, டீம் ஒர்க்கு, ஃபாலோ அப், இந்த 7 பண்ணிட்டோம்னா நம்ம ஈஸியா இந்த கிரவுண்ட் டைரக்டர் வர்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம அதை கரெக்டா பண்ணணும் அப்படின்றத நான் இப்ப முடிவு பண்ணிருக்கேன். இதை கண்டிப்பா பண்ணணும், எல்லாரும் பண்ணணும், நானும் பண்ணணும் அப்படின்னு ஈஸியா. இப்போ கீழே சின்ன லெவல்ல இருக்கிறவங்க இந்த 7 ஃபாலோ பண்ணணும் சார். 7 ஃபாலோ பண்ணிட்டு எவ்வளோ இதை பண்ணிட்டாலே சீக்கிரம் மேலே வந்துடலாம் சார். மார்க்கெட்டிங்ல எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. மார்க்கெட்டிங் பண்ணணும்னா இந்த 7 ஸ்டெப் ஃபாலோ பண்ணணும். பண்ணா மட்டுமே நம்ம கிரவுண்ட் டைரக்டர் மற்ற லெவலுக்கு வர முடியும் அப்படின்றத நான் இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டேன் சார். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். அதாவது இந்த 7 ஸ்டெப்பும் இதுதான் கம்பெனியுடைய சிஸ்டம். பாலு சார் இந்த கம்பெனியை ஆரம்பிக்கும் போதே கொடுத்த சிஸ்டம் இதுதான். ஃபர்ஸ்ட் கன்சியூம் பண்ணுங்க, அப்புறம் ஷேர் பண்ணுங்க, அப்புறம் இந்த பிசினஸ் யார் யாரு கொடுக்கணும்ன்றத நேம் லிஸ்ட் எடுங்க, அப்புறம் அவங்கள இன்வைட் பண்ணுங்க. மீட்டிங்க்கோ 1-to-1க்கோ நீங்க இன்வைட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் மீட்டிங், அது ஹோம் மீட்டிங்கா இருக்கலாம், 1-to-1 இருக்கலாம். அடுத்தது டீம் ஒர்க், இது நம்ம எல்லாரும் பண்ணிட்டு இருக்கிறது இப்போ டீம் ஒர்க் தான். அடுத்தது ஃபாலோ ஆஃப். இன்னைக்கு வந்து பிரபு சாரை பொறுத்த வரைக்கும் டெய்லி ஒரு 3-4 1-to-1 போட்டோ போட்டே இருக்காரு. அப்ப என்ன காரணம்? தொடர்ந்து வெஸ்டீஜ டெய்லி சொல்லிட்டு இருக்காரு. இதுல உள்ள வருவாங்க, வராம இருப்பாங்க, அது வேற. ஆனா இன்னைக்கு நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா இன்னைக்கு வராதவங்க நாளைக்கு வருவாங்க, இல்ல இன்னைக்கு வருவாங்க, டிலே ஆனா நாளைக்கு வருவாங்க. ஆனா யாருமே வராம போக மாட்டாங்க. பிரவீன் சார் ஒரு விஷயத்த சொன்னாரு. இன்னைக்கு உங்களுக்கு அட்வைஸ் பண்றவங்க, இன்னைக்கு உங்களுக்கு வந்து உங்களை கிண்டல் பண்றவங்க எல்லாருமே நாளைக்கு நீங்க சக்சஸ் ஆன பிறகு உங்க கூட வருவாங்க.
இப்போ உடனே வர்றவங்க ஒரு கேட்டகரி, அதாவது அவங்கெல்லாம் வந்து இன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டு வராங்க, இல்ல உங்க நட்புக்காக வராங்க, இல்ல உங்க நீங்க பேசக்கூடிய விஷயங்கள்ல இருக்கிற உண்மையை புரிஞ்சுக்கிட்டு வராங்க, அது வேற விஷயம். ஆனா இன்னைக்கு நம்மள கிண்டல் பண்றவங்க, பின்னால பேசுறவங்க எல்லாம் நாளைக்கு வருவாங்க. எப்போ? நீங்க ஃபாரின் ட்ரிப் போகும்போது, நீங்க கார் வாங்கும்போது, அன்னைக்கு பாப்பாத்தி மேடம் ரொம்ப தெளிவா அழகா சொன்னாங்க அந்த விஷயத்த. கரெக்டா? அப்போ இன்னைக்கு நம்ம ஒவ்வொருத்தருக்கும் நிறைய இந்த பிசினஸ் ஈஸி தான். ஆனா நம்ம தொடர்ந்து செய்யணும். இதுல கொஞ்சம் நீங்க வந்து ஒரு 4 பேர்ட்ட பேசும்போது அவங்க நோ சொன்ன உடனே இந்த உலகமே நோன்னு சொல்லிட்ட மாதிரி சில பேர் ஃபீல் பண்றாங்க. சில பேர் அதனாலே பேசுறதுக்கு தயங்குறாங்க. நம்ம பேசினா தப்பாயிடுமோ, நம்ம பேசினா ஏதாவது சொல்லிடுவாங்களோ, நம்ம பேசினா பாருங்க, நோ அப்படின்னாலே நெக்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. நோ. நிறைய பேர் நோ சொன்னவங்க எல்லாம் அங்கேயே தாங்க இருக்காங்க. எஸ் சொன்னவங்க மட்டும்தான், அதாவது ரிஸ்க் எடுத்தவங்க மட்டும்தான் வாழ்க்கையில சக்சஸ் ஆயிருக்காங்க. அதை புரிஞ்சுக்கிட்டீங்களா? நீங்க பேசலன்னா இந்த பிசினஸ் அந்த இடத்துல நிக்கும். நீங்க பேசுனீங்கன்னா இந்த பிசினஸ் மூவ் ஆயிட்டே இருக்கும். அப்ப நம்ம பேசணுமா வேண்டாமா? என்ன பிரபு சார், கரெக்டா? எஸ் சார், நீங்க ஃபீல் பண்ணிருக்கோம் சார் அது. அதுதான். நீங்க பேசுனா பேசுனா பிசினஸ் போயிட்டே இருக்கும். நீங்க பேச பேச இப்ப 4 பேர்ட்ட பேசுறீங்க, ஒரு ஜாயினிங் வந்ததுன்னா அடுத்த ஆள் யாருன்னு தேடுவீங்க. நம்ம என்ன பண்றோம்? 4 பேர்ட்ட பேசி வரல, யாருமே ஜாயின் பண்ணலன்னா அதோட சரி, இனிமே இந்த வேலை நமக்கு தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறோம். இன்னைக்கு சக்சஸ் ஆனவங்க எல்லாருமே, பேசுனவங்க எல்லாருமே ஜாயின் பண்ணிட்டாங்களா? இல்ல. சக்சஸ் ஆனவங்க பேசுறவங்க எல்லாரும் ஜாயின் பண்ணல. ஆனா கட்டாயம் ஜாயின் பண்ணுவாங்கன்ற நம்பிக்கையோட தான் அடுத்தவங்க பேசுறதுனால தான் அவங்க சக்சஸ் ஆனாங்க. நல்லா புரிஞ்சுங்க. ரைட்டா? சோ அதனால சிஸ்டர் சொல்லுங்க மேடம். நேற்று நம்ம டீம்ல ரவீந்திரன் சார் அவங்க டீமுக்காக அவர் டீம்ல உள்ள நண்பர்களுக்காக ஒரு என்டிஓ பண்ணியிருக்காரு. அதனுடைய போட்டோ தான் இது. ஸோ இதுதான் டீம் ஒர்க். இந்த மாதிரி டீம் மீட்டிங் பண்ணி ஒவ்வொருத்தரையும் புரிய வைக்கிறது தான் நம்முடைய வெற்றியினுடைய வளர்ச்சி. வெற்றிக்கான ஒரு வழி இதுதான். எல்லாமே இதுதான். அதாவது சிஸ்டத்தை ஃபாலோ பண்றவங்க தான் ஜெயிக்க முடியுன்றதுக்கு இது ஒரு உதாரணம். ஏன்னா இன்னைக்கு V20 ஆஃபர்ல 5 crore பூல்ல அவர் இப்போ மெம்பர் ஆகி 2 மாசம் அவர் செஞ்ச பிவியை நம்ம காட்டணும். இந்த மாசம் குறைஞ்சது 4000 பிவி பண்ணுவாங்க. 4000 5000 பிவி வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இது எல்லாமே நடக்கும், முடியும். யாருக்கு முடியும்? முடியும் நம்புறவங்களுக்கு முடியும். யாருக்கு நடக்கும்? முடியும் நம்பி இந்த சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணி தொடர்ந்து வெஸ்டீஜை பேசுறவங்களுக்கு, வெஸ்டீஜை பண்றவங்களுக்கு, தன்னுடைய டீமுடைய டெவலப்மெண்ட்டுக்காக தன்னை ரெடி பண்றவங்களுக்கு இது முடியும். இது நடக்கும். ஓகேவா? ஓகே. அறிந்திருந்தால் மட்டும் போதாது, பயன்படுத்த வேண்டும். தயாராக இருந்தால் மட்டும் போதாது, செயல்பட வேண்டும். எத்தனை பேர் இதை பண்றீங்க? சொல்லுங்க. ஹலோ சுமதி மேடம், தமிழ் மேடம், தெரியுதா? ஸ்கிரீன் தெரியுதா? தெரியுது சார். ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறீங்களோ? ஆமா சார். ஓகே. தெளிவா இருக்கா? டெய்லி மார்னிங் செஷன் பாக்குறோம், எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறோம். ஆனா நம்ம பயன்படுத்துறோமா?
இல்ல சார். பயன்படுத்தணும். பயன்படுத்தணும். நம்ம தயாரா இருக்கிறோம். ரெடி ரெடி ரெடி. ஆனா யார்கிட்டயும் போய் பேசுறது இல்ல. அப்பவும் நம்ம அப்ளைனை தான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். நீங்க 2 பேர்கிட்ட பேசி பாருங்க. 3வது ஆள்கிட்ட பேசுறதுக்கு உங்களுக்கு ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும் தானா வரும். நீச்சல் அடிக்கிறதுக்கு நீச்சல் அடிக்கலான்ட்டு போயிடுவாங்க. ஸ்விம்மிங் பூலுக்கோ இல்ல குளத்துக்கோ கிணத்துக்கோ போயிடுவாங்க. ஆனா லேசா கால்ல தண்ணி பட்ட உடனே ஜில்லுன்னு இருக்கும். கரெக்டா? எல்லாருமே அந்த அந்த இடத்துல கொஞ்சம் அப்படியே ரிவர்ஸ் ஆகுவாங்க. அந்த அனுபவம் எத்தனை பேருக்கு இருக்குன்னு எனக்கு தெரியல. வில்லேஜ்ல குளத்துல குளிக்கிறவங்களுக்கு, ஆத்துல குளிக்கிறவங்களுக்கு அந்த அந்த அனுபவம் நிறையவே இருக்கும். முதல்ல காலை வச்ச உடனே ஜில்லுன்னு இருக்கும். அப்படியே ரிவர்ஸ் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் குளிக்கணும்னு முடிவு பண்ணி நமக்குன்னு குதிச்சுட்டா அதுக்கப்புறம் தண்ணிக்குள்ள இருந்து வெளியே வர மனசு வராது. கரெக்டா இல்லையா? அனுபவம் இருக்கா வெங்கடேஷ் சார்? சார் ஆமா ஆமாங்க சார். இந்த அனுபவம் எல்லாருக்கும் இருக்கும். ஃபர்ஸ்ட் குளிக்க போகணும். எல்லாருமே சார் இப்ப ஒரு 6 மணி 7 மணிக்கு போயிட்டு ஃபர்ஸ்ட் தண்ணியில காலை வச்ச உடனே ஜில்லுன்னு இருக்கும். வா இப்ப போய் இதுல குளிக்கணுமா அப்படின்னு. ஆனா ஒரு செகண்ட் அவரு டிசைட் பண்ணி தண்ணியில டபக்குன்னு குதிச்சிருவாரு, இல்ல உள்ள பாஞ்சிருவாரு. அதுக்கப்புறம் தண்ணியை விட்டு வெளியே வர மாட்டாரு. அந்த சில்னஸ்லயே இருப்பாரு. அதை அனுபவிச்சுட்டு இருப்பாரு. என்னங்க சக்சஸ்ங்கிறது தனியா முதல்ல பயன்பாட்டுக்குள்ள பேசங்காட்டி தான் கஷ்டமா இருக்குங்க. உள்ள போய் பேச ஆரம்பிச்சிட்டோம்னா நம்ம என்ன பேசுறோம்னா நமக்கே தெரியாது. அந்த மாதிரி எல்லாம் வருங்க. சக்சஸ். பேச ஆரம்பிச்சிட்டா நம்ம எடுத்து வச்சிருக்கிற நாலேஜ் அப்படியே பேச்சா வரும். அவ்வளவுதான். முடிவு பண்ணணும் சார். ஃபர்ஸ்ட் முடிவு பண்ணணும். அதான் முடிவு எடுக்கணும். இப்ப செந்தில் சார் ஆகட்டும், சேகர் சார் ஆகட்டும், இப்ப வந்து முருகு சார் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப போன மாசம் எல்லாம் வந்து அவருக்கு கூட ஃபீல்டுக்கே போல சார். அவரே போய் குவாலிஃபை பண்ணிட்டா இந்த மாசம் பாத்தீங்கன்னா அவருக்கு கீழே ஒரு டைரக்டர் அவரே உருவாக்குறாரு சார். இப்ப அவர் முடிவு பண்ணாங்க சார் பண்ணாரு. இப்ப அவர் ஆக்சுவலா முடிவு பண்ணா எல்லாராலையும் முடியும். ஆமா சார். யாராலையும் முடியாது அப்படின்றது ஒண்ணுமே இல்லை. எல்லாராலையும் முடியும். முடியறது தான் நம்ம செய்யறோம். முடியாத புதுசா யாரையும் நீங்க செய்யுங்க அப்படின்னு நம்ம சொல்ல போறது இல்லை. இன்னைக்கு வாழ்க்கையில எல்லாருமே எல்லா விஷயத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அதாவது இன்னைக்கு வெஸ்டீஜ்ல ஜாயின் பண்ணாதவங்க எல்லாம் வேற பிசினஸ் பண்றாங்களா இல்லையா? வெஸ்டீஜ்ல ஜாயின் பண்ணவங்க எல்லாம் வேற வேலைக்கு போறாங்களா இல்லையா? அப்ப வெஸ்டீஜ்ல இருந்தாலும் இல்லைனாலும் வேற வியாபாரம் பண்றாங்க, வேற வேலை செய்யறாங்க. அதுக்கெல்லாம் அப்ளைனா கூட இருக்காங்க. அதை மட்டும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வரைக்கும் நம்ம போயிட்டு இருந்த வேலைக்கோ போயிட்டு இருக்கிற வேலைக்கோ இல்ல நம்ம செய்யற வியாபாரத்துக்கோ நம்ம அப்ளைன் கூட இருக்காங்களா? வெஸ்டீஜ்ல நமக்கு எக்ஸ்ட்ரா கடவுள் கொடுத்துருக்க ஒரு கிஃப்ட், அதாவது நம்முடைய ஸ்பான்சரோ நமக்கு மேல இருக்க ஒரு அப்ளைனோ நம்மளை கைட் பண்றதுக்கு தயாரா இருக்காங்க. நமக்கு சொல்லித்தரதுக்கு தயாரா இருக்காங்க. அதை பயன்படுத்திக்கல. அதுக்காக நம்ம வந்து நாளைக்கு பாத்துக்கலாம், அடுத்த வாரம் பாத்துக்கலாம், அடுத்த மாசம் பாத்துக்கலாம்னா உங்களுடைய வெற்றி தள்ளி போய்கிட்டே இருக்கும். வெஸ்டீஜை பொறுத்தவரைக்கும் நம்ம யாரையும் குறை சொல்றதுனால எந்த லாபமும் கிடையாது. அதுவும் முக்கியமா அப்ளைனை குறை சொல்றதுனால எந்த லாபமே கிடையாது. நம்ம தான் கத்துக்கணும், நம்ம தான் பேசணும், நம்ம தான் அந்த பிசினஸ் செய்யணும். அது செஞ்சீங்கன்னா மிகப்பெரிய வெற்றி எல்லாருக்கும் காத்துக்கிட்டு இருக்கு. இந்த சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணுவோம். பிரவீன் சார் கொடுத்த விஷயங்கள் இன்னைக்கு ரொம்ப அற்புதமான விஷயங்கள். இந்த 7 ஸ்டெப், 7 மிஸ்டேக்ஸ். இந்த மிஸ்டேக்ஸை பண்ணாம இருந்தாலும் நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ணிடுவோம். கரெக்டா? ஸோ இது வரைக்கும் யாராவது இதை பண்ணியிருந்தாலும் இதுல இருந்து வெளியே வாங்க. உங்களை நீங்களே திருத்துங்க, உங்களை நீங்களே மாத்துங்க. ஏன்னா வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய விஷயம், நம்மளை தவிர வேற யாராலும் நம்மளை மாற்ற முடியாது. நம்ம கிட்ட இருக்கிற நல்ல பழக்கங்களை நம்ம வளர்த்துக்குவோம். நம்மகிட்ட சரியில்லை, அந்த பழக்கம் சரியில்லை, மிஸ்டேக் பண்றோம் அப்படின்னா அந்த மிஸ்டேக்கை நம்ம தான் திருத்தணும். நம்ம அப்லைன் திருத்தினாலும் பிடிக்காது, நம்ம டவுன்லைன் சொன்னாலும் பிடிக்காது. யாருக்காவது நீங்க இந்த மிஸ்டேக் பண்றீங்கன்னு சொன்னா பிடிக்குமா?
சொல்லுங்க. யாரா இருந்தாலும் சரி. சார் எனக்கு பிடிக்கும் சார். உங்க ஹஸ்பண்ட் வந்து உங்ககிட்ட நீ இதை பண்ற, இதை தப்பு பண்ற அப்படின்னா எல்லாருக்கும் அந்த ஒரு உள்ளுக்குள்ள ஒரு சின்ன இது வரும். ஆனா அதை தவிர்க்கணும் அப்படின்னா நம்மளே நம்மளை திருத்திக்கிட்டா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆமா இல்ல, இந்த தப்பு நம்ம எவ்வளவு நாளும் பண்ணிட்டு இருக்கோம். சரி, இனிமே இதை பண்ணாம இருந்தா வெஸ்டேஜ்ல நம்ம ஜெயிச்சிடலாம். இன்னைக்கு பிரவீன் சார் சொன்ன விஷயங்கள் ஒரு 4 பாயிண்ட் நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன். அந்த 4 பாயிண்ட் நான் மாத்திட்டா போதும், நான் ஜெயிச்சிருவேன். அப்படி ஜெயிச்சவங்க தான் இன்னைக்கு எல்லாருமே. அது வெங்கடேஷ் சாரா இருக்கட்டும், இல்ல ரூபன் சாரா இருக்கட்டும், இல்ல அதுக்கு மேல இருக்கிற மேடமா இருக்கட்டும், எல்லாருமே தப்பு பண்ணாதவங்க யாருமே கிடையாது. மிஸ்டேக்ஸ் ஆரம்பத்துல, ஏன்னா இந்த பிசினஸ் நம்ம கத்துக்கிட்டு வரல, வந்துதான் கத்துக்கிட்டோம். அப்புறம் நம்ம பேச பேச கத்துக்கிட்டோம். எப்படி பேசணும், என்ன பேசணும், எல்லாமே கத்துக்கிட்டோம். அப்ப நம்ம கத்துக்கிட்டு தான் நம்ம கரெக்ட் பண்ணிட்டா நம்முடைய வளர்ச்சி தானாவே வரும். அதோட தொடர்ந்து உழைப்பு, ரெகுலர் பிரசன்டேஷன் தான் மிகப்பெரிய வெற்றி. இன்னைக்கு பிரபு சார் அதை தான் பண்ணிட்டு இருக்காரு. டெய்லி ஒரு 3-4 பிரசன்டேஷன் போட்டே இருக்காரு. வாழ்த்துக்கள் சார். நிச்சயமா ஒரு மிகப்பெரிய அளவில் அவருடைய வெற்றி இருக்கும். எஸ்டியில ஜெயிக்கணும்னா ஒண்ணுதாங்க, யார் வந்தாலும் சரி யார் போனாலும் சரி நம்ம பிரசன்டேஷன் கொடுத்துட்டே இருக்கணும். கொடுக்க நீங்க பிரசன்டேஷன் கொடுக்கறதுல கில்லாடி ஆயிடுவீங்க, சூப்பர் ட்ரைனர் ஆயிடுவீங்க. தமிழ் மேடம் மாதிரி நீங்க ஒரு ட்ரைனரா மாறிடுவீங்க. முதல்ல பிரசன்டேஷன் பேசுறதுக்கே பயந்தவங்க பிரசன்டேஷன் கொடுக்க ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் இப்ப பிரசன்டேஷன் எப்படி கொடுக்கணும், டெமோ எப்படி கொடுக்கணும், 1 மணி நேரம் எல்லாருக்கும் செஞ்சு காட்டுற அளவுக்கு வளர்ந்து இன்னைக்கு அவங்க டீமுக்கு ட்ரைனிங் கொடுக்குற அளவுக்கு வளர்ந்துருக்குறாங்க. இது எங்கிருந்து வந்தது? அவங்களுக்குள்ள இருந்து வந்தது. இந்த முடிவை அவங்க எடுத்தாங்க. சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங். பிரபு சங்கீதா பேசுறேன் சார். நீங்க சொன்ன மாதிரி சார் நான் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடைஞ்சிருப்பேன். இப்போ நான் ஒரு 7-8 மாசமாவே வந்துட்டு பாத்தீங்கன்னா நான் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய வேலையில என்னோட ஓனர் வந்துட்டு நான் வளர்ச்சி அடைகிறது, அப்புறம் அந்த மாதிரி நம்ம ஸ்டேஜ்ல போய் பேசுறது, அது எல்லாமே பார்த்துட்டு அவருக்கு கொஞ்சம் பிடிக்கல. அதனால என்ன பண்ணாருன்னா வந்துட்டு என்கிட்ட இருந்துட்டு நீ இந்த மாதிரி பிசினஸ் பண்ணிட்டு இருக்கியான்னு சொல்லி கேட்டாரு. அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்ப இருந்தே வந்து அந்த வேலையில கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு. பிரச்சனை ஆனதுக்கப்புறம் அப்படியே டல்லா இருந்தது, ஸ்லோவா போனது, ஏகப்பட்ட பிரச்சனை. அதுக்கப்புறம் எனக்கு வேலையும் போயிடுச்சு. அந்த வேலை சரி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வேலையை விட்டுட்டு வந்துட்டேன். வந்ததுக்கு அப்புறம் நிறைய ஸ்ட்ரகிள்லாம் இருந்தது, அது உங்களுக்கும் தெரியும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா வெஸ்டேஜ்ல மட்டும்தான் வந்து நீங்க வந்து நான் வளர்ச்சி அடையணும், இப்ப அப்ளைனோ டவுன்லைன் எல்லாமே வளர்ச்சி அடையணும்னு நினைக்கிற ஆளுங்க. மத்த ஒரு இடத்துல ஒர்க் பண்றவங்க நம்ம கூட ஒர்க் பண்றாங்களே, நமக்காக சம்பாதிக்கிறாங்க, சம்பாதிச்சு கொடுக்குறாங்க, அவங்களும் வளரட்டும் அப்படின்னு எந்த ஒரு இதுலயும் நினைக்கிறது கிடையாது சார். இனிமே வந்துட்டு நீங்க சொன்ன மாதிரி நான் மேலும் மேலும் வளர்ச்சி அடைஞ்சு எல்லாத்துலயும் சக்சஸ்ஃபுல்லாகி வருவோம் சார். சூப்பர். இதுதான், அதாவது உங்க மேல நீங்க வச்சிருக்கிற நம்பிக்கை, உங்களுடைய வளர்ச்சிக்கான வழி பிரசன்டேஷன். இதை நீங்க பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா ரிசல்ட் வந்தே தீரும். இன்னைக்கு உடனே வரல, 2 நாள் கழிச்சு வரும், 1 வாரம் கழிச்சு வரும், 1 மாசம் கழிச்சு வரும், ஆனா கட்டாயம் வரும். அதுக்காக நம்ம எப்போவுமே நம்மளுடைய பிரசன்டேஷனையும் நம்முடைய ஒர்க்கையும் நம்ம நிறுத்தக்கூடாது. மானிட்டேஷன் வர்றோம், ஒரு நாள் வந்தா ஒரு வீடியோ, இன்னொரு நாள் வரும்போது இன்னொரு டாபிக், இன்னொரு நாள் வரும்போது ஒவ்வொரு டாபிக். அப்ப ஏதோ ஒரு டாபிக் நம்மளை அட்ராக்ட் பண்ணும், ஏதோ ஒரு டாபிக் நம்மளை மாற்றும், ஏதோ ஒரு டாபிக்ல நமக்கு தேவையான விஷயங்கள் கிடைக்கும். அப்படி கிடைக்கும் போது நிச்சயமா நம்ம மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம், நம்ம சக்சஸுக்கான வாய்ப்புகள் அதிகம். அப்ப அதை சரியா நம்ம ஃபாலோ பண்ணணும். இப்ப டெய்லி பிரபு சார் உங்களுடைய போட்டோஸ் 1 to 1 பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வாழ்த்துக்கள். 1 செகண்ட். இது மாதிரி ஒவ்வொருத்தரும் இந்த விக்டரி அச்சீவர்ஸ் குரூப்ல உங்களுடைய ஹோம் மீட்டிங் 1 to 1 நீங்க போடுங்க. ஓகேங்க சார். இப்போ வந்து ஒவ்வொருத்தருக்குமே வந்து டெய்லியுமே ஒவ்வொரு ப்ராடக்ட் கொடுத்துட்டு இருக்கேன் சார். யூஸ் பண்ணி பாருங்க. நம்ம ஃபர்ஸ்ட் சொல்றோம் பிளானை, அவங்க வந்து சரின்றாங்க. அப்ப சொல்லும் போதே நான் என்ன பண்ணுவேன்னா, இதை நீங்க யூஸ் பண்ணுங்க. இத்தனை நாள் வந்து கடைக்காரன் சொல்லாதெல்லாம் நீங்க யூஸ் பண்ணிருக்கீங்க. கடைக்காரன் வந்து உங்களை சூப்பர் மார்க்கெட்டுக்கார யாராவது கூப்பிட்டாங்களா, கூப்பிட்டு இது நல்லா இருக்குன்னு சொல்லி யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? இல்ல நீங்களா தானே போய் வாங்கி யூஸ் பண்றீங்க. இதை நான் வந்து சொல்றேன், நீங்க நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாலும் நல்லா இல்லைனாலும் வந்து என்ன கேளுங்க, அதுக்கு நான் ஆன்சர் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லியுமே வந்துட்டு ஒவ்வொருத்தருக்குமே அவங்க பேசி ஒவ்வொரு ப்ராடக்ட் கொடுத்துட்டு இருக்கேன் சார். வெரி குட். ஓகே சார், ஃபைன், கிரேட் சார், வாழ்த்துக்கள். தேங்க்யூ.
தேங்க்யூ தேங்க்யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய வேல்யூபிளான ஃபீட்பேக்லாம் கொடுத்தீங்க. ஸோ இது மாதிரி ஒவ்வொருத்தரும் உங்களுடைய ஃபீட்பேக் கொடுக்கும்போது அது மற்றவங்களுக்கு ஒரு தூண்டுதலாக அமையும். ஸோ நம்ம எத்தனை பேர் நம்மளால சக்ஸஸ் ஆகிறாங்களோ அந்த சக்ஸஸ் நமக்கும் வரும். அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு பிஸ்னஸை பண்ணுங்க, தொடர்ந்து செய்யுங்க. தொடர்ந்து இன்னைக்கு சார் சொன்ன மாதிரி ஏதாவது நம்மகிட்ட மிஸ்டேக் இருந்தால் அந்த மிஸ்டேக்கை திருத்திங்க. மிஸ்டேக் இல்லாத மனிதனே கிடையாது, யாருமே பெர்ஃபெக்ட் கிடையாது. அதை மாற்றி நம்ம கொஞ்சம் திருத்திக்கிட்டோம் அப்படின்னா நம்ம பெர்ஃபெக்டா மாற முடியும். அதுக்கான முயற்சி எடுத்தாலும் நம்ம ஜெயிச்சிடும். ஸோ எல்லாருக்கும் வெற்றி இருக்கு. அதுவும் வேற யாராவது பேசுறீங்களா? சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங் மேடம். இப்போ லான்ச் ஆன SF9ல சன்ஸ்கிரீன் 50+ பிளெண்டிங் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு சார். ஸ்டேவும் வந்து நான் வாங்கினேன், யூஸ் பண்ணேன். யூஸ் பண்ணி சொன்னதுனால நம்ம டீம்ல ஒருத்தவங்களும் வேணும்னு சொல்லி போடுறேன் சார். இன்னைக்கு தான் அந்த 8 hours அந்த ஸ்டே வந்து நல்லா நிக்குது. எல்லாரும் கண்டிப்பா அது வாங்கி யூஸ் பண்ணி பார்க்கணும் சார். வெரி அமேசிங் ரிசல்ட் சார் அது. ஓகே ஃபைன். ஸ்கின் ஃபார்முலா 9ல Thank you. லேட்டஸ்டா லான்ச் ஆன ப்ராடக்ட்ஸ். எஸ் சார், எஸ் சார். ஓகே, எல்லாருமே கேட்டாங்க. நிச்சயமா எல்லாருமே இன்னைக்கு நாளைக்கு பில்லு போட்டுருவாங்க. ஓகே, தேங்க்யூ மேடம். தேங்க்யூ so much. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஆல், தேங்க்யூ. Thank you, sir. தேங்க்யூ ஆல்.